மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப மாதிரி அழகாக இருக்கன்னு சொன்னேன். ஆனால் சாரி கட்டின்னு வந்தா ஸ்னேகா மாதிரி நீ ரொம்ப அழகாக இருப்ப. ஓகே, தேங்க்யூ. அடா பாவி, ஒரே அடி அவளை க்ளீன் போல்ட் ஆகிட்டானே. பாய். பாய். அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் கன்றாவியா இருக்கும். அவளை போய் இப்படி வர்ணிச்சுட்டு போறானே. பெருமாளே, உனக்கு ரெண்டாப்பா வெளிச்சம். இப்போ ஃப்ரீயா? சொல்லுங்க ராமன். என்ன திமிரு பிடிச்ச கோதை, உங்ககிட்ட நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். என்னது? என்ன பார்க்குற? இது உன்னோட அத்தை பொண்ணு சாரா எனக்கு கொடுத்த அட்வைஸ். ஓ, சாராட்ட பேசினேளா? பேசினது மட்டும் இல்லை, பாராட்டினேன், புகழ்ந்தேன் வேற. பாராட்டி புகழ்ந்தேளா? மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப மாதிரி இருக்குன்னு வேற சொன்னேன். போச்சு, கதையே கெடுத்துட்டேளே. அவ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுன்னு வரதுனால எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வருமோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு லக்ஷ்மி வேற அவளை இந்த கோலத்துல பார்த்துட்டா கண்டிப்பா பிரச்சனையா போறது. இந்த லட்சணத்துல மாடர்ன் ட்ரெஸ்ஸை பாராட்டிட்டு வேற வந்திருக்கேள். இதுதான் நீங்க எனக்கு பண்ற ஹெல்ப்பா? ரிலாக்ஸ் சிஸ்டர், ரிலாக்ஸ். சாரா ஒரு இன்னசென்ட்டான கேர்ள். அவளை பாராட்டினா அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் பாராட்டினேன். அவளிலே போய் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நீ வேணா நாளைக்கு பாரு, அவள் கண்டிப்பாக புடவை கட்டின்னு தான் வருவா. புடவை இல்லையா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நாளைக்கும் ஒரு வேலைன்னு என்ன கேட்டா, நீ சாரி கட்டின்னு வந்தா கண்டிப்பாக நான் வருவேன்னு சொன்னேன். சாரியில் நீ ஸ்னேகா மாதிரி வேறு இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். என் பேச்சில் சாரா அப்படியே மயங்கி போயிட்டா. சிஸ்டர், மனசு திறந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐ திங்க் ஐ லைக் ஹர். லைக்குன்னா தேசிகாச்சாரியாருக்கு ரெண்டாவது மாப்பிள்ளை ஆயிடலான்னு பிளான் பண்றீங்களா? அப்படித்தானே வச்சுக்கோ. ஏன்? சரிதான், கண்டதும் காதலா? ஏன் கூடாதுங்கிற? ரொம்ப வருஷமா பார்த்து பேசி பழகி வர காதலை விட பார்த்த உடனே வர காதல் ரொம்ப உயர்வானது. இதைத்தான் இங்கிலீஷில் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே. இதில் எந்த கேவலமும் இருக்குது எனக்கு தெரியல. ஓகே, ஆனா சாரா மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? சாரா நாளைக்கு சாரி கட்டின்னு வந்தா கண்டிப்பாக நான் மனசில் இருக்குன்னு அர்த்தம். ஓ சரி, பாப்போம். கண்டிப்பா. சரி, நான் வரேன். இதோ நானும் வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னமோ சிஸ்டர், இன்னைக்கு நான் ஆஃபீஸ் கூட போகாம உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வெட்டியாக பொழுது கழிச்சிட்டு போகிறேன். வெட்டியா எங்கே போறேள்? ஒரு முக்கியமான விஷயத்த சாதிச்சுட்டு தானே போறேள். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன். விஷயத்தோட போறானா? என்ன விஷயம்? அடேப்பா ராமா, உனக்கு உடம்பெல்லாம் அச்சப்படா. ராமன்னு பேரை வச்சுண்டு கண்ணன் வேலையை பார்த்துட்டு இருக்கியே. என்னடி இந்த புடவை தான் நேத்து நீ ஆஃபீஸ் கட்டின்னு போன? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன சாரா, இந்த புடவையை ஒழுங்கா அயன் பண்ணல, அழுக்கா வேற இருக்கு. ஆஃபீஸ்க்கு போறச்சு ஒரு நல்ல புடவை கட்டின்னு போக கூடாதா? இருக்கிறதே 3 புடவை, அதுல 2 புடவை அழுக்கா இருக்கு. அதனாலதான் இதை கட்டிட்டு போறேன். வாலட்சுமி,
இந்த கதையில வர காயத்ரி இருக்காளே, அவ பெத்தவாளுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்றா தெரியுமோ? இந்த மாதிரி ஏமாத்துக்காரெல்லாம் உருப்பிடவே மாட்டா தெரியுமோ? என்னடி எதுக்காக இப்ப டிவி ஆஃப் பண்ண? இப்பதான் கதை கொஞ்சம் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு பண்ண ஃப்ராட் எல்லாம் அவ அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. கதை என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துட்டு இருக்கேன். இப்ப போய் நீ டிவி ஆஃப் பண்ணிட்டிய. டிவி போடு. என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் அத்தை. தங்க ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்ததும் நீ இப்படி நடந்துக்கிறது சரியில்லைன்னு அக்கா அட்வைஸ் பண்ணுவா. தங்க கேட்க மாட்டா. என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதுன்னு பதிலுக்கு எதிர்த்து பேசுவா. பிரச்சனை பெருசாகும். அக்கா ஊர்ல இருக்க அப்பாக்கு ஃபோன் பண்ணுவா. அதை கேட்டுட்டு அப்பா வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், அக்காவும் தங்கையும் 2 பேரும் அத்தையும் அழிச்சுட்டு உடனே ஊருக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிடுவார். இதுதான் நடக்க போறது. ஏண்டி இந்த நாடகத்தை ஏற்கனவே போட்டுட்டானா டிவியில? அப்படியே பார்த்த மாதிரி சொல்ற? இது நாடகத்துல வர கதை இல்ல அத்தை, நிஜ கதை. என்னடி இது ஏதோ புதிர் போட்டு பேசுற? எனக்கு ஒன்னும் புரியல. புரியும்படியாவே சொல்றேன் அத்தை. காலையில நான் கோதையோட ஆபீஸ்க்கு போனேனோ, ஆமாம் போனேன். அங்க நான் சாராவை பார்த்தேன். ஏண்டி, கோதியோட ஆபீஸ்ல தானே சாரையா வேலையா இருக்கா? இதுல என்ன அதிசயம்? அங்கதானே அவளை பாப்ப. அதுக்கு என்னப்பா? அத்தை, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசு. சாரா அந்த ஆபீஸ்ல இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்ல. ஆனா அவங்க எப்படி இருந்தா, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான்னு தெரியுமா? அத பார்த்ததும் நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏண்டி காத்தால நீ கூட சொன்னியே நேத்து கட்டிட்டு இருந்த புடவைய அதையே கட்டின்னு இருக்கேன்னு. அதுலதானே இருந்திருப்பா. ஐயோ அத்தை, அதுதான் இல்ல. இப்போ இந்த பணக்கார பொண்ணுகள்லாம் போட்டுக்கிறாளே, ஒரு டைட்டா ஒரு பேண்ட், ஒரு டிஷர்ட்டுங்கிற பேர்ல ஒரு கன்றாவியா ஒரு கருமத்தை போட்டுக்கிறா இல்லையா, அதை போட்டு நின்னுட்டு இருக்கா. என்னடி இது? என்னால நம்பவே முடியலையே. நம்ம சாராவா இப்படி ஒரு கன்றாவி ட்ரெஸ்ல இருந்தாங்கற? எனக்கும் அவளை அப்படி பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அத்தை. ஆனா அவ இப்படியே நடந்துக்கிறா, ஏன் இப்படி மாறிட்டா? அது வேற ஒண்ணும் இல்ல. நன்னா படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய உத்தியோகம் அமைஞ்சு கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டோன்னோ, அதான் புத்தி இப்படி பொறுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஐயோ, அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடுத்துனா அவளை கொன்னே போட்டுருவாரே. அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரே விட்டுருவாளே. இவ ஏன் அத்தை இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? இவளை எப்படி திருத்த போறோம்னு ஒண்ணுமே புரியலையே. இப்பவாவது உனக்கு புரியறதா? நான் அப்பப்ப ஏன் அவகிட்ட ஷல்லுன்னு விழுந்துட்டு இருந்தேன்னு. என்னடானா நீ உங்க அப்பா உங்க அம்மா எல்லாருமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேள். என்னத்த நீங்க இப்படி திட்டுண்டே இருக்கலே, அவளை குத்தம் சொல்லிட்டு இருக்கலே, நீ என்ன குறை சொல்லுவேள்? தார்குச்சி போடாத மாடு தறிக்கட்டு தான் போகும்னு இப்பவாவது உனக்கு உரைக்கிறதா? ஏதோ சின்ன பொண்ணு வாய் துடுக்கா பேசுறாளே தவிர நம்ம ஆச்சார அனுஷ்டானங்களை மீறி ஒரு நாள் நடக்க மாட்டான்னு சாரா மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் அத்தை. ஆனா அவ என்னடானா இந்த பட்டணத்து பகட்டுக்கு மயங்கி உப்ளியப்பன் கோவில் அகரகார்த்திய ஒரேடியா மறந்துட்டாளே அத்தை. தன்னோட விருப்பம் தன்னோட சுதந்திரம்னு இருக்க நினைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த விருப்பமும் சுதந்திரமும் குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுறக்கூடாது. ஆனா இப்ப சாரா அந்த காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கா. காலையில ஆபீஸ்க்கு போறச்சே சமத்த புடவை கட்டிட்டு போக வேண்டியது. ஆனா ஆபீஸ்க்கு போற வழியில அந்த மாடர்ன் ட்ரெஸ் எங்கேயோ மாத்திட்டு போறா. ஆனா இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு அவளுக்கு ஏன் அது புரியாம போறது? ஏண்டி லட்சுமி, ஆபீஸ்ல அவளை அந்த கன்றாவி ட்ரெஸ்ல பார்த்த உடனே ஷவுட்ல 4 அரை கொடுத்துருக்க வேண்டாம்? அங்கேயே பொலி போட்டுட்டு வரதை விட்டுட்டு இங்க வந்து புலமிட்டு இருக்க நீ. அது தப்பாத்த. ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு முன்னால நான் அப்படி நடந்துட்டேன்னா சாராவுக்கும் அசிங்கம், நமக்கும் அசிங்கம். அது மட்டும் இல்லாம என்ன ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போனது கோதை. அங்க நான் ஏதாவது அநாகரிகமா நடந்துட்டேன்னா அது கோதைக்கு தானே அவமானம். அதான் நான் எதுவுமே பேசாம சைலண்டா வந்துட்டேன். அது சரி, கோதை கூட இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைச்சுட்டா பத்தியா? சொன்னா நம்ம மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லாம இருந்திருக்கா. இருந்தாலும் சாரா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் தப்பு, கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லலாமோனோ? ஏத்த கோதை சொல்லாமல இருந்திருப்பா? இவதான் மதிக்கிறதே இல்லையே கோதைய. அப்புறம் எங்க இவ சொல்ற அட்வைஸ கேட்க போறா? அதுவும் சரிதான். அடுத்தவா சொல்ற நல்ல விஷயத்தையோ புத்திமதியோ கேட்டு நடக்கிற பொண்டாயவோ
வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அவளா இந்த கோமலாவான்னு பார்த்து விடுறேன். திருட்டுத்தனமா பண்ற. இந்த பஸ்ல ஏறி வீடு வந்து சேரத்துக்குள்ள உயிரே போறது. ஒரே தலைவலி. அக்கா, சூட ஒரு கப் காஃபி கூட. நீ தான் காஃபி எல்லாம் ஆஃபீஸ் கேண்டீன்லேயே குடிச்சுப்பியே. அப்படி குடிச்சிருப்பேன்னு நினச்சிதான் இருந்த பாலெல்லாம் உர குத்திட்டேன். என்னடி, ஆபீஸ்ல இருந்து வந்ததும் கை கால் கூட அலம்பாம காஃபிக்கு பறக்குறேன்னு அத்தை சத்தம் போடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன் இன்னைக்கு சைலண்டா இருக்கா? உடம்பு சரியில்லையா? என் உடம்புக்கு என்ன, கழங்கு மாதிரி குண்ணுன்னு தான் இருக்கு. இந்த கன்றாவெல்லாம் பார்த்துட்டு என்ன இருக்க வச்சிருக்கான் இந்த பகவான். அதான் என் தள்ள எழுத்து. சரி சரி, இன்னைக்கு ஏதோ மூட் அவுட் ஆயிருக்க. அக்கா அக்கா, ஓஹோ, உனக்கு மூட் அவுட்டா? ஓகே, நான் என் ரூமுக்கு போறேன். அக்கா, என் ரூமுக்கு வரியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு. இது தனியா பேச வேண்டிய விஷயம். எங்க அத்தையை தவிர வேற யாரும் இல்ல. நீ அத்தைக்கு தெரியக்கூடாத விஷயம் நீ நினைச்சேன்னா அது எனக்கும் தெரிய வேணாம். உங்க 2 பேர் கோவத்துக்கும் என்ன காரணம்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து புடவை கட்டிட்டு கிளம்புன என்ன இன்னைக்கு நீ ஆபீஸ்ல மாடர்ன் ட்ரெஸ்ல பாத்துட்ட. அந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிட்ட. அதானே உங்க கோவத்துக்கு காரணம்? ஆமா, அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல போற? எந்த சமாதானமும் சொல்ல போறதில்ல. நான் செஞ்சது தப்புதான். செஞ்ச தப்ப ஒத்துண்ட வரைக்கும் சந்தோஷம். ஆமா, ட்ரெஸ்ஸை எங்கடி போய் மாத்துவ? ஆபீஸ்லயா? இல்ல. பின்ன என்ன பண்ணுவ? நட்ட நடு ரோட்ல வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்திப்பிய? அவ்வளவு கேடு கெட்டவ இல்லனா. ஆபீஸ்க்கு போற வழியில என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு. அங்க போய் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி இன்னொருத்தவங்க வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? அது உனக்கு ஆபத்தாவும் அநாகரிகமாவும் தெரியலையா? அது என் ஃப்ரெண்ட் வீடு தான். அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது எனக்கு அநாகரிகமா படல. ஆபத்துன்னு எதை வச்சு சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆமாண்டி, உன் மரமண்டிக்கு எந்த இழவும் புரியாது. தினம் பேப்பர்ல எவ்வளவு விஷயம் படிக்கிறேன், டிவில என்ன விஷயம் எல்லாம் பாக்குறேன். இதுக்கப்புறமா இப்படிலாம் பேசுறியே, உன என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் ஏமாந்து போய் சீரடிய நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. என் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கிறவங்களும் மோசமானவங்க இல்ல. எது எப்படியோ குடும்பத்துல இருக்கவங்களை ஏமாத்துறோமேன்னு உனக்கு தோணவே இல்லையா? இது வரைக்கும் தோணல. இப்ப நீங்க சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் தப்பா இருக்கலாமோன்னு தோணுது. சரி, இவ்வளோ நாளும் நான் நடந்துட்டது தப்புதான். நாளையில இருந்து நான் புடவை கட்டிக்கிட்டு தான் ஆபீஸ்க்கு போறேன். இந்த முடிவை நான் ஆபீஸ்ல எடுத்துட்டேன். என்னடி திடீர்னு ஞானோதயம் வந்துடுத்து? அது வந்து நாளைக்கு நான் இங்கே வரணும்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நாளைக்கு நீ சாரி கட்டின்னு வரணும். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப மாதிரி அழகாக இருக்கன்னு சொன்னேன். ஆனால் சாரி கட்டின்னு வந்தா ஸ்னேகா மாதிரி நீ ரொம்ப அழகாக இருப்ப. என்னடி அது வந்து நீ இழுத்துட்டு இருக்க? அடுத்தது என்ன போய் சொல்லலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். அக்கா, என்ன நம்புக்கா. எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லிட்டு நாளைக்கு இதே காரியத்தை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் சொல்றதா நீ நம்ப. இதுக்காக ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்ட தர முடியும்? ஒரு சாதாரண விஷயம் இது ட்ரெஸ் விஷயம். இதுலயே இவ்வளவு பொய்ப்பித்தலாட்டம் பண்ணிருக்கியே,
இன்னும் வேற என்னெல்லாம் எங்களை ஏமாத்திருக்க போறேன்னு எனக்கே புரியலடி. அதனால அதனால நாங்கள் 2 பேரும் நாளைக்கு ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பனித்துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை